Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட்ல சதவீதம் டாபிக் தான் பார்க்க போறோம். அதுல நம்ம பயிற்சி 4.1 பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTube சேனல்ல 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சதவீதம் டாபிக் எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாமே நடத்தியிருப்போம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பயிற்சியில இருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் 30%, 30%, நம்ம எப்படி எழுதலாம்? 30/100. இது எவ்வளோ? 150ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் இந்த எக்ஸின் மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸின் மதிப்பு தான் வேணும். எக்ஸ் மட்டும் இங்க இருக்கட்டும், மீதி இந்த பக்கம் போகும்போது 150 பெருக்கல் 100 டிவைடட் பை 30. அடி கொடுத்தோம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 1 3 3, 5 3 15, இந்த ஜீரோ இருக்கும். இந்த ரெண்டையும் பெருக்குனா எத்தனை? 50யும் 10யும் பெருக்குனா 500. எக்ஸ் 500. அப்போ எக்ஸின் மதிப்பு 500. அடுத்தது இரண்டாவது கணக்கு. 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம்னு கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள், அதுல 2 நிமிடங்களுடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா 3, இந்த 2ஆல் அடி கொடுத்தா 5, இந்த ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 10. 10/3. 10/3 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3 9, மீதி எத்தனை இருக்கு? 1. 3 1/3%. 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது 3 1/3%. அடுத்தது மூன்றாவது கணக்கு. எக்ஸின் x சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸ் என்பது டேஷ்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் x சதவீதம், அப்போ x/100. இது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 25ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் எக்ஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இங்க எத்தனை எக்ஸ் இருக்கு? 2 எக்ஸ் இருக்கு. எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. இந்த 100 இந்த பக்கம் போயிடும். பெருக்கல் 100. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 2500. எக்ஸ் ஸ்கொயர் 2500னா எக்ஸ் எவ்வளவு? 50. எக்ஸோட வேல்யூ 50. அடுத்தது நான்காவது கணக்கு. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள் எனில் அப்பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல மொத்தமா 1400 மாணவர்கள் இருக்காங்க. அதுல கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா இது டோட்டல் 1400 மாணவர்கள் இருக்காங்க. இதுல கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்களா? 420 பேர் இருக்காங்க. அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாம் யாரு? பாய்ஸ். பாய்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 980 பேர் இருக்காங்க. நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 1400 மாணவர்கள் இருக்காங்க. அதுல பாய்ஸ் எவ்வளோனா 980. அவங்களுடைய சதவீதம் கேட்டிருக்கிறதுனால பெருக்கல் 100. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ போயிரும். 2 ஜீரோவுமே போயிரும். இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா இங்க 7 வரும். இந்த 2ஆல் அடி கொடுத்தா 4 2 8, 9 2 18, 0. 1 7 7 7 49, 0.
எவ்வளவு கிடைச்சிருக்கு? 70%. அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் எவ்வளோனா 70%. அடுத்தது 5வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? 0.5252 என்பது டேஷ் சதவீதம் கேட்டிருக்காங்க. இதனுடைய சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 0.5252 இதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2 ஸ்தானம் தள்ளி போகும். அப்போ வந்து 52.52%. அடுத்தது 6வது கணக்கு. 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும்னு கேட்டிருக்காங்க. அந்த எண் வந்து நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸின் 32% வந்து எவ்வளோவா? 48. அப்போ அந்த எண் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 32% நம்ம எப்படி எழுதலாம்? 32/100 = 48 எனில் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 100 மேல போகும், 32 கீழே வரும். இந்த அடி கொடுத்தா எத்தனை? 4 8 32, 6 8 48, 1 4 4, 25 4, 100. எக்ஸ் எவ்வளவு கிடைக்குது? 25யும் 6ஐயும் பெருக்கினா எத்தனை? 150. அப்போ எக்ஸின் மதிப்பு எவ்வளோனா 150. அப்போ 48 என்பது 150ன் 32%. அடுத்தது 7வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? 400ன் 30% மதிப்பின் 25% என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 400ன் 30% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 400ன் 30%. 30/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். அப்போ எவ்வளவு கிடைக்குது? 2 பெருக்குனா 120. 400ன் 30% எவ்வளோனா 120. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 30% மதிப்பின் 25% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுக்கு நம்ம வந்து இன்னும் 25% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 120ன் 25% எவ்வளோ? 2 5 10, 5 25, 1 2 2, 6 2 12, 6 5 எத்தனை? 30. ஆன்சர் வந்து 30. அடுத்தது 8வது கணக்கு. ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை ரூபாய் 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 3 லட்சமாக இருந்த ஒரு மகிழுந்த 2 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. அப்ப எவ்வளோ சதவீதம் எவ்வளோ வந்து குறைந்திருக்குன்னா 1 லட்சமாக அது குறைஞ்சிருக்கு. 3 லட்சமாக இருந்த மகிழுந்து 1 லட்சம் வந்து குறைஞ்சிருக்கு. 1 லட்சமாக குறைந்திருக்கு. அதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும். இந்த பேருக்குனா இதனை 100/3. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 33 பெருக்கல் 3 99 மீதி 1. 33 1/3%. மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம் எவ்வளோனா 33 1/3%. அடுத்தது 9வது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? ஓர் எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20%ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண்ணின் 75%க்கும் அதே எண்ணோட 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 82.5 கொடுத்திருக்காங்க. அந்த எண் நமக்கு தெரியுமா? தெரியாது. அது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓர் எண் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸின் 75%. 75/100 மைனஸ் அதே எண்ணின் 60%க்கும். அப்போ 60 x/100
60% இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோனா 82.5. இங்க வித்தியாசம் கொடுத்துருக்கறதுனால நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். 75/100 இது பண்ண என்ன வரும்னா 0. வகுத்தா எவ்வளோ வரும்? 0.75x மைனஸ் இங்க என்னது 0.60x ஈக்குவல் டு 82.5. 0.75xல இருந்து 0.60x கழிச்சா எவ்வளோ வரும் நமக்கு? 0.15x. இது எவ்வளோனா 82.x கண்டுபிடிக்கணும்னா x மட்டும் இங்கே வச்சுட்டு 82.5 டிவைடட் பை 0.15. இது நமக்கு வந்து புள்ளி இருக்கு. இது நம்ம முழு எண்ணா மாத்தோம்னா இதையும் 100ஆல பெருக்கணும், இதையும் 100ஆல பெருக்கினா முழு எண் கிடைச்சிரும். இந்த 100ஆல பெருக்கினா என்ன வரும்? இந்த 100ஆல பெருக்கினா 15. இப்போ நம்ம அடி கொடுத்தோம்னா 5ஆல் அடி கொடுத்தா 3 5 15, 1 5 5 மீதி 3 இங்கே இருக்கும், 6 5 30, 5 25, 0. 1 3 3, 5 3 15, 5 3 15, 0. அப்போ நமக்கு எக்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 550 கிடைத்திருக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு 550. அதனுடைய 20% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 550 20% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஐம்பத்தைந்தையும் 2ஐயும் பெருக்கினா எத்தனை கிடைக்குது? 110. ஆன்சர் வந்து 110. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கொடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது? 550. அதுக்கப்புறம் அந்த எண்ணின் 20% காணுங்க அப்படிங்கும்போது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூக்கு 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆன்சர். அடுத்தது 10வது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? ஓர் எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. எண் அது வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, அது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த எண் வந்து 18% அதிகரிக்கும் போது 236 கிடைக்குதாம். அப்போ அதோட 100% எவ்வளோன்னு நம்ம செய்யணும், கண்டுபிடிக்கணும். 100% தான் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. அது வந்து 18% அதிகரிக்கும் போதுனா 100ல இருந்து 18% அதிகரிக்குது. 118% அதிகரிக்கும் போது 236 கிடைக்குது. எனில் நம்ம அந்த எண் எக்ஸை கண்டுபிடிக்கணும். கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது 118 பெருக்கல் எக்ஸ் எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் இங்க இருக்கட்டும். இந்த 118 இந்த கீழே வந்துடும். ஒரு 118 118 இந்த 2ஆல போட்டோம்னா 236. 100ஐயும் 2ஐயும் பெருக்கினா எத்தனை? 200. அப்போ எக்ஸ் வந்து என்னதுன்னா 200. அந்த எண்ணா என்னது? எக்ஸ். அந்த எண் வந்து 200. அடுத்தது 11வது கணக்கு. அதுவும் இதே மாதிரி தான். ஓர் எண்ணை 20% குறைத்தால், அதுல அதிகரித்தால்னு கேட்டாங்க போன கணக்குல. இதுல வந்து குறைத்தால்னு கேட்டிருக்காங்க. 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண் வந்து 100% இருந்திருக்கு. அது வந்து 20% குறைக்கும் போது 20% குறைத்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 80% கிடைக்கும். அப்போ அதனுடைய மதிப்பு எவ்வளவா இருந்ததுன்னா 80 இருந்துச்சு. எனில் அந்த எண்ணை காண்க. கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும். 80 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 100 பெருக்கல் 80. எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த 80 கீழே வந்துடும். 80 அடி போயிடும். மீதி என்ன இருக்கு? 100. அப்போ எக்ஸ் வந்து 100. அந்த எண் என்னதுன்னா 100.
அடுத்தது 12வது கணக்கு. ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டு கணக்குகள்ல ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம். x plus y plus x பெருக்கல் y divided by 100. ஃபர்ஸ்ட் என்னது 25% அதிகரிக்கப்படுகிறது. அதிகரிக்கப்படுகிறதுனா பிளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். பிளஸ் 25. இது வந்து x, இது வந்து y. அடுத்தது 20% குறைக்கப்படுகிறது. குறைக்கப்படுகிறதுனா மைனஸ் சிம்பிள் போட்டு 20 பிளஸ் xy. x எவ்வளோனா பிளஸ் 25, y வந்து மைனஸ் 20 டிவைடட் பை 100. பிளஸ் 25ஐயும் மைனஸ் 20ஐயும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் 5. அடுத்தது பிளஸ் 25ஐயும் மைனஸ் 20ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 500. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்போ நமக்கு இங்க என்ன அடையாளம் வரும்? மைனஸ் டிவைடட் பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். மீதி என்ன இருக்கு? பிளஸ் 5 மைனஸ் 5. பிளஸ் 5 மைனஸ் 5னா இவ்வளோ? 0. அப்போ சதவீத மாற்றம் வந்து என்னதுன்னா சதவீதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் இல்லை தான் ஆன்சர். அடுத்தது 13வது கணக்கு. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 5:3. இது வந்து பாய்ஸ், இது வந்து கேர்ள்ஸ். மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 பிளஸ் 3 மொத்தம் 8. இதுல பாய்ஸ் வந்து எவ்வளோனா 8ல் 5, கேர்ள்ஸ் எவ்வளோனா 8ல் 3. மொத்தம் 100%. அதுல 16% மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறவில்லை. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 100ல் 16 போனா 84. 84% பாய்ஸ் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்தது கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 8% வந்து தேர்ச்சி பெறவில்லை. 100ல் 8% தேர்ச்சி பெறவில்லை. 100ல் 8 போனா மீதி எத்தனை? 92%. அப்போ 92% மீதி இருக்கக்கூடிய 92% கேர்ள்ஸ் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள். இதுலேருந்து நம்ம தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாய்ஸோட விகிதம் என்னது? 5/8. பாய்ஸ்ல எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா 84% பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 2 நாள் அடி கொடுத்தா 4, இங்க 42. மறுபடியும் 2 நாள் அடி கொடுத்தா இங்க 2, 21. இந்த 2 பேருக்குன்னா எத்தனை? 105/2. 52.5% பேர் வந்து மொத்தமா பாய்ஸ்ல வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்தது கேர்ள்ஸ்ல பாத்தீங்கன்னா 3/8. எவ்வளவு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா 92. 2 நாள் அடி கொடுத்தா 4, இங்க 46. மறுபடியும் 2 நாள் அடி கொடுத்தா இங்க 2, 23. 3 பெருக்கல் 23 எத்தனை? 69. 69/2. 2 நாள் அடி கொடுத்தா 3 2 6, 4 2 8, 5 2 10. 34.5%.
இருக்கக்கூடிய மாணவர்கள்ல மொத்தமா வந்து பாய்ஸ் வந்து 52.5%, கேர்ள்ஸ் வந்து 34.5% பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தமாக மாணவ மாணவிகளின் சதவீதம், தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். 52.5 பிளஸ் 34.5 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? எண்பத்தி 87% மாணவ மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுதான் ஆன்சர். அடுத்தது 14வது கணக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஸுக்கு சமம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 250 லிட்டருடைய 12% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 250 பெருக்கல் 12/100. 12% 12/100 எழுதியிருக்கோம். இந்த ஒரு சிறப்பு இந்த ஒரு சிறப்பு போயிடும். 2 10 5 25 1 2 2 6 2 12. இந்த ரெண்டையும் பெருக்கினா எத்தனை? 30. 250 லிட்டரின் 12% நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 30 கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 150 கிடைத்த மதிப்பு வந்து 150 லிட்டரின் எந்த சதவீதத்துக்கு சமம்னு கேட்டிருக்காங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10% செஞ்சு பார்ப்போம். 150 லிட்டரின் 10% வந்து நமக்கு 30 வருதான்னு பார்ப்போம். வரல, 15 தான் வருது. அப்போ இது கிடையாது. அடுத்தது 20% போட்டு பார்ப்போம். அப்போ 150 20/100 30 வருது. அப்போ 150 லிட்டரின் 20%க்கு சமம். 250 லிட்டரின் 12% வந்து 150 லிட்டரின் 20%க்கு சமமாகும். அடுத்தது 15வது கணக்கு. ஒரு பள்ளி தேர்தலில் A, B மற்றும் C ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. A, B, C. A வந்து எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னா 153, B வந்து 245, C வந்து 102 எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க. இதுல யாரு அதிகமா வாக்குகள் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர். இதுல அதிகமா யாரு வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னா 245 B தான் பெற்றிருக்காங்க. அப்போ வந்து B-யினுடைய சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் வந்து வாக்குகள் எத்தனைனா 153, 245, 102. மொத்த வாக்குகள் 500. அதுல B தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து 245 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதனுடைய சதவீதம் 100ஆல பெருக்கணும். இந்த ரெண்டு சிற பேரும் 5 அடி விடுத்தோம்னா 1 5 4 5 20 9 5 45. 49%. வெற்றியாளர் பெற்ற வாக்கின் சதவீதம் 49%. ஆன்சர் ஆப்ஷன் B. அடுத்தது 16வது கணக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? 10,000-இன் 25% மதிப்பின் 15% என்பது டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு 10,000-இன் 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 10,000-இன் 25% எவ்வளோ? 2500.
இந்த 2500ஓட 15% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய மதிப்பின் ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2500. அதனுடைய 15% நம்ம கண்டுபிடிக்கணும். 25யும் 15யும் பெருக்கினா எவ்வளோ? 375. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 17வது கணக்கு. ஓர் எண்ணின் 60%இலிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அந்த எண் தான் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓர் எண் அது நமக்கு எந்த எண்ணுன்னு தெரியாது. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ எக்ஸின் 60%இலிருந்து 60% 60/100 எக்ஸா? எக்ஸின் 60%இலிருந்து நம்ம 60ஐ கழிக்கணுமா? அப்போ -60 கழிக்கும் போது என்ன கிடைக்குதுன்னா 60 கிடைக்குதா? எனில் அந்த எண் இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 60 x/100 60. இந்த -60 இந்த பக்கம் வரும்போது +60 மாறும். அறுபதும் எத்தனை? 120. இப்போ நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது இந்த 100 இங்கே போயிடும், 60 கீழே வந்துடும். இந்த சீரம் போயிடும். 1 6 6 ஈரார் 12 0. 20ஐயும் 10ஐயும் பெருக்குனா எத்தனை? 200. அந்த எக்ஸின் மதிப்பு எவ்வளோனா 200. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 18வது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க? 48இன் 48% ஈக்குவல் டு எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 48இன் 48%. இப்போ 48/100 ஈக்குவல் டு எக்ஸின் 64%. எக்ஸ் பெருக்கல் 64/100 எனில் எக்ஸின் மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் இந்த எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் மட்டும் தான் வச்சுட்டு மீதியெல்லாம் கொண்டு வந்துடலாம். இப்போ 48 பெருக்கல் 48/100. இந்த 100 மேலே போகும், இந்த 64 கீழே வந்துடும். நூறும் கேன்சல். இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா 3 2 6 2 4. இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா எத்தனை? 24. மறுபடியும் இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா 16. இங்க 24. இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா 8. இங்க 12. 1 8 3 8 24. 12ஐயும் 3ஐயும் பெருக்கினா எத்தனை? மீதி இருக்கிறது 12ம் 3 தான். 12ஐயும் 3ஐயும் பெருக்கினா எத்தனை? 36. அப்போ எக்ஸின் மதிப்பு எவ்வளோனா 36. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.